வணக்கம். குரோன்ஸ் டிசீஸோட ஆரம்ப நிலையில் பயன்படக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ குரோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு அல்சர் வலி அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணி அப்புறம் அது வந்து பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான் அப்படின்ற மாதிரி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே வருது. அதாவது இந்த நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வே அதிகமாக இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க. ஏன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸும் ஆரம்ப நிலையில் இதே மாதிரி சில சிம்டம்ஸை தாக்கி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு அடிக்கடி மியூக்கஸ் இல்லாமல் ஒரு டயரியா ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி டீஹைட்ரேஷன் ஆகி ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். முடி உதிர்றது, ஸ்கின்னில் ஒரு ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, நாக்கில் வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, ஆனலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாயில் ஆகி ஒரு கட்டி தோன்றி மறைகிறது. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன அடையாளங்களோடு இருந்து பின்னாடி தீவிரமான ஒரு குரோன்ஸுக்கு ஆளாயிடுறாங்க. ஏன்னா இந்த நோயை பற்றி விழிப்புணர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்பயும் இருந்தாலும் கொஞ்சம் நிறையா விஷயங்களில் இப்போ எல்லாருமே போய் இந்த யூடியூப்பில் பல விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ அப்படி அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரும்போது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது இது பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான், இது முத்துழுங்கன்னா குரோன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸை ரொம்ப எளிமையாக சௌரியம் பண்ணிக்கக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி இப்போ பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச தாவரம் தான். இது ரொம்ப காமன் பிளான்ட்டு. இது மருத்துவர்களுக்கு தான் தெரியுன்றதில்லை, சாதாரண கிராமங்களில் எல்லாருக்கும் சர்ப்ளஸாக தெரிஞ்ச ஒரு தாவரம் தான் பொடுதலை. பொடுதலை வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் ரொம்ப சர்ப்ளஸாக கிடைக்கும். அதாவது நகரத்தை ஒட்டி இருக்கிறவங்க கூட ஈஸியாக அதை வாங்கிடலாம். ஏன்னா பக்கத்தில் கிராமங்களில் யாராவது அடிக்கடி இந்த காய்கறி கொண்டு வரவங்கள்ட்ட கேட்டால் கூட அதை வாங்கி கொடுத்துருவாங்க, கொண்டு வந்து சேகரித்து கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, அந்த வேர் சின்ன வேராக இருக்கும், அதில் அந்த மணல்லாம் இல்லாமல் நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அது காம்பு குச்சி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் அப்படியே பொடி பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு காய வச்சுருங்க. இந்த காய்ச்சல்ன்றது அப்படி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிழல் காய்ச்சலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வெயிலில் காய்ஞ்சதுன்னா ரொம்ப சீக்கிரம் இதில் இருக்கிற பச்சையங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து நிழல் காய்ச்சலாக வச்சுருங்க. வச்சுட்டு பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. அடிச்சுட்டு சல்லடையில், பெரிய கன்று உள்ள சல்லடையில் நீங்கள் சலிச்சிங்கன்னா ஒரு குறகுறப்பான தூள் தான் கிடைக்கும். அதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிங்க. ஏன்னா இதோடைய வன்மை காலம் வந்து 2 மாதத்துக்கு பிறகு இது எக்ஸ்போர்ட் ஆகிடும். 2 மாதத்துக்கு பிறகு வேலை செய்கிறதில்ல. சில கம்பெனிகள் கூட பொடுதலை சொன்னாங்கலாம் செஞ்சு கூட அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இதே மாதிரி தான், கொஞ்சம் நாள் ஆனால் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதனால் டம்மியாக இருக்கிறத நம்ம சாப்பிட்டுருப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு க்ரூடான ஒரு மூலிகை வந்து இந்த மாதிரி பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸில் சாப்பிடவே கூடாது. அதுவும் குரோன்ஸில் வந்து சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி மூலிகையோட சக்கை பொருள்களே செரிக்காமல் டயரியாவை ஏற்படுத்திடும். ஏற்கனவே அவங்களுக்கு டயரியா ஆகிட்டு இருக்கும், இதில் வேறு இந்த மூலிகைகள் வேறு செரிக்காமல் ரொம்ப டயரியா தன்மை அதிகமாகிடும். அதனால் இப்போ இந்த பொடுதலை வந்து இந்த மாதிரிலாம் தொல்லைக்கு ஆளாகாமல் எப்படி எளிமையாக சாப்பிட்றது அப்படின்றத பார்ப்போம். இப்படி பொடி பண்ண இந்த குறகுறப்பான தூளை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு முதல் நாளே வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 6 லிட்டர் தண்ணீரை வந்து நல்லா சூடு பண்ணி கீழே இறக்கி வச்சுருங்க. தண்ணியை மட்டும்தான் சூடு பண்ணி கீழே இறக்கி வச்சிடணும். வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் இந்த பொடுதலை பொடியை போட்டுட்டு ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டு மேலே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்புலேயே இருக்கும்போது இதை செய்யாதீங்க, கீழே இறக்கி வச்சு இது மாதிரி தான் செய்யணும். வச்சு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட அது ராத்திரிக்குள்ளே அது ஆறிடும். காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடை கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில். கஷாயன்றது அடுப்பில் ஏற்றி நல்லா 1க்கு அதை 4க்கு 1 அப்படின்னு சுண்டை காய்ச்சறது தான் கஷாயன்றது. மாறாக அடை கஷாயன்றது தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறது தான் அடை கஷாயம் அப்படின்றது பேர். இப்படி சேகரிக்கப்பட்ட கஷாயத்தை நீங்கள் காலமுறை எழுந்தோன்னே வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்பப்போ வடிகட்டி சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க. ஒரு டம்ளர் எடுத்துங்க வடிகட்டி. காலமுறை எம்டி சமைக்கலை, மதியானம் எம்டி சமைக்கலை, சாயங்காலம் எம்டி சமைக்கலை, நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி எம்டி சமைக்கலை. அதாவது இந்த கஷாயம் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பாடு சாப்பிட்ணும். சாப்பிட்ற உணவு எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் எல்லாம் அநேகமாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. குடும்பம் வரைக்கும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உள்ள உணவுகளை சாப்பிடுங்க. எண்ணெய் பலகாரம் காரமெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஊன் உணவுகள் சாப்பிட வேண்டாம். இந்த கஷாயத்தை இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படி
எப்படிப்பட்ட அந்த பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருந்தாலும் மாறிடும். மேலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சுரப்பு நீர்கள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்லாம் வரும். இது வந்து சுகரையும் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கஷாயமாக நல்லா அமைஞ்சு போயிடும். சில பேருக்கு ஒன்று கேட்கலாம், என்னங்க சுகரை குறைக்கணும் அப்படின்றீங்க, இதை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கஷாயத்தில் நீங்கள் தேன் விட்டு குடிக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. தேன் கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் தேன் வந்து அதில் அந்த கஷாயத்தோடு கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிடுங்க. பத்தியம் ஒரு எளிமையான பத்தியம் தான், பொழுதில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். இதை செஞ்சு சாப்பிடுங்க. நிறையா பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.